ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா பின்னங்கள். இவற்றை முயல்க. உங்களை புக்கில் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 21ல் 2 இவற்றை முயல்கன்னு கொடுத்துருப்பாங்க. மேலே ஒன்று கீழே ஒன்று. அதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது முன்னாடி போட்டிருப்பேன் பார்ட் 1ன்னு, இது 2வது. கீழே இருக்கிறது இது பார்ட் 2ன்னு நம்ம கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். 5 வகுத்தல் 2 1/2 மதிப்பை காண்கன்னு கேட்டுக்கிறேன். அப்போ பாருங்கள், இது கலப்பு பின்னமாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். அப்போது 5 வகுத்தல் 2 1/2 = இது தகா பின்னத்துக்கு ஃபார்முலா நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. தகா பின்னம் = முழு எண் பெருக்கல் பகுதி பிராக்கெட் கூட்டல் தொகுதி பை பகுதி. அப்போது இது வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணோம். அப்போ பாருங்கள், முழு எண் 2, பகுதியில் என்ன இருக்குது 2, அப்போ பெருக்கல் 2, இது கூட்டல் தொகுதியில் என்ன இருக்குது 1 பை பகுதியில் இருக்கிறது அப்படியே எழுதணும். அப்போது இங்கே 5 வகுத்தல்னு வரோம் முன்னாடி 5 வகுத்தல். அப்போ பாருங்கள், இது 5 வகுத்தல் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ 2 4 கூட்டல் 1/2. அப்போது இது கூட்டினிங்கன்னா 5 வருமா. அப்போது 5 வகுத்தல் 5/2. அப்போது இதோட therefore 5/2 தலை கீழி 2/5. அப்போ பெருக்கல் போட்டு 2/5ன்னு எழுதணும். அப்போது 5 பெருக்கல் 2/5. அப்போது இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, கேன்சல் ஆகிடுமா. அப்போது மீதி என்ன இருக்குது 2. அப்போது இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 2. 5 வகுத்தல் 2 1/2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 2வது கொஷின். சுருக்குக 1/2 வகுத்தல் 1/2 வகுக்கணும்னு சொல்லி. அப்போ இது கலப்பு பின்னமாக இருக்குதுன்னா தகா பின்னமாக மாற்றணும். அப்போது தகா பின்னத்துக்கு ஃபார்முலா என்ன? தகா பின்னம் = முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி. அப்போது இதுக்கு ஆன்சர் பாருங்கள், 1/2 வகுத்தல் 1/2. அப்போ பாருங்கள், இது முழு எண் என்ன 1ங்களா, 1 பெருக்கல் பகுதியில் என்ன இருக்குது 2 கூட்டல் தொகுதியில் என்ன இருக்குது 1. அப்போது பை பகுதியில் இருக்கிறது அப்படியே வரும், வகுத்தல் 1/2. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 கூட்டல் 1/2 வகுத்தல் 1/2ன்னு வரும். அப்போது 2 1 கூட்டினிங்கன்னா எவ்வளோ 3/2 வகுத்தல் 1/2. அப்போது இங்கே பெருக்கலா, இது வகுக்கணும்னா இது தலைகீழாக மாற்றிட்டு பெருக்கலாக நம்ம மாற்றணும். அப்போது therefore 1/2 தலைகீழி 2/1. அப்போ பெருக்கல் போட்டு நம்ம 2/1ன்னு எழுதணும். அப்போது 3/2 பெருக்கல் 2/1. அப்போ பாருங்கள், இந்த 2க்கு 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இது 1னா எதுவுமே மதிப்பு கிடையாது. 1 1னா 1 தான் வரும். அப்போ பெருக்குனிங்கன்னா கூட 3 1 3 தான் வரும் ஆன்சர். அப்போது இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 1/2 வகுத்தல் 1/2ஓட ஆன்சர் பார்த்திங்கன்னா 3. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் 2வது ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 3வது கொஷின். 8 1/2 4 1/4 வகுக்கன்னு கேட்டுக்கிறேன். அப்போது இதை இதால் வகுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுமே கலப்பு எண்ணாக இருக்குது. அப்போது நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்கள், தகா பின்னத்துக்கு ஃபார்முலா தகா பின்னம் = முழு எண் பெருக்கல் பகுதி கூட்டல் தொகுதி பை பகுதி. அப்போது இதால் இது வகுக்கணும். அப்போ பாருங்கள், 8 1/2 வகுத்தல் 4 1/4 = தகா பின்னமாக மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம் ரெண்டுத்துக்குமே. அப்போ முழு எண் என்ன 8 பெருக்கல்
பகுதியில் என்ன இருக்குது 2, தொகுதியில் என்ன இருக்குது 1. அப்போ கூட்டல் 1 பை பகுதியில் இருக்கிறது அப்படியே போடணும். இங்கே நடுவில் வகுத்தல் வரும். அதுக்கப்புறம் இது பாருங்கள் 4 பெருக்கல் பகுதியில் என்ன இருக்குது 4. அப்போ கூட்டல் இங்கே தொகுதியில் என்ன இருக்குது 1 பை கீழே என்ன இருக்குது 4. அப்போது இது பாருங்கள் 8 2 16 கூட்டல் 1 பை 2 வகுத்தல் 4 4 16 கூட்டல் 1 பை 4. அப்போது இது கூட்டினீங்கன்னா 17 பை 2 வகுத்தல் 17 பை 4. அப்போது இப்போ இது வகுக்கலாம். நம்ம வகுத்திங்கன்னா இதோட தலைக்கீழியாக இங்கே மாற்றணும். அப்போது 17 பை 4 தலைக்கீழி 4 பை 17. அப்போது இங்கே பெருக்கல் போட்டு 4 பை 17ன்னு எழுதும். 17 2 வகுத்தல் 4 பை 17. அப்போ இங்கே பெருக்கல் வரும். இது தலைக்கீழியாக மாற்றிட்டனால இங்கே பெருக்கல் வரும். அப்போ இந்த 17க்கு இந்த 17 கேன்சல் ஆகிடும். அப்போ பாருங்கள் இது 1 2 2 இது 2 2 4ன்னு வருது. அப்போ மீதி என்ன இருக்குது இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம், இது 2. அப்போ பெருக்குனிங்கன்னா என்ன வரும் 2 ஆன்சர். அப்போ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 8 1 பை 2 வகுத்தல் 4 1 பை 4ஓட ஆன்சர் பார்த்திங்கன்னா 2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.